நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழக்கில் எஃப்ஐஆரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு நபரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜட்ஜஸ் வந்து எப்படி ஒரு கிரிமினல் கேஸை வந்து கொண்டு போகணும், இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடைமுறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு கிரிமினல் கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கிரிமினல் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.